ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஈவா ஃபுட் கோர்ட். போன வீடியோவில் சாக்லேட் டோனட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ சிக்கனில் எப்படி டோனட் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு கீழே இருக்கிற தம்ஸ் அப்பில் ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க விரிவாக அந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் துண்டுகளை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி ஒரு பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 கிராம் மொசரல்லா சீஸ் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/4 கப்பு பிரெட் கிரம்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம். அதன் பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேங்காய் துண்டுகளை இதே மாதிரி அளவெடுத்து பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துடலாம். பிறகு இதுக்கு தேவையான உப்பையும் இது கூட சேர்த்துடலாம். ஒரு நார்மல் சைஸ் உருளைக்கிழங்க 3/4 பதத்தில் வேக வச்சு தோல் நீக்கிட்டு கிரேட்டரில் துருவி இது கூட சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடக்கூடாது, 3/4 பதம் தான் வெந்திருக்கணும். எல்லாத்தையும் ஒன்றும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பட்டைக்கிராம் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பட்டைக்கிராம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு திரும்ப பவுலில் சேர்த்துட்டு திரும்பியும் ஒரு 1/4 கப் பிரெட் கிரம்ஸை சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுறலாம். சிறு சிறு உருண்டையாக எடுத்து மெதுவடைக்கு நம்ம கையினாலே தட்டி குழி போட்டுறது மாதிரி பெருவரால் ஒரு குழி போட்டுக்கலாம். இது மாதிரி சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்ப பவுலில் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துட்டு அது உள்ளார இதை போட்டுட்டு விரலை நல்லா உள்ளார வச்சு இப்படி லைட்டாக சுற்றினோம்னா எல்லா பக்கமும் பிரெட் கிரம்ஸ் ஒட்டிக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பேனில் ஆயில் விட்டுட்டு மிதமான சூட்டில் டோனட்டை போட்டு 2 பக்கமும் செவக்க டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கிடச்சிருக்கு. சூப்பரான சிக்கன் டோனட் நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். ஓகே வீவர்ஸ், உங்களுடைய கமெண்ட்டும் லைக்கும் சென்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வீவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.